வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். இதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயும் கீரி போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி சேர்த்துருங்க. இப்போ இதை வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது வேகணும். நம்ம இங்கே அதிகமாக எண்ணெய் சேர்க்கலாம், அதனால ரொம்ப எண்ணெயெல்லாம் மேலே வராது. அங்கங்கே கொஞ்சமாக எண்ணெய் தெரிஞ்சிச்சினாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி, தேவையான அளவு உப்பு. இதை இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக விடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வேக வைக்கிறோம். இப்போ மூடி எடுத்துகிட்டு மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 கப் நான் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு இன்னொரு 1/2 கப்பையும் சேர்த்துருங்க. இப்போ பட்டாணி நல்லா வேகணும். நல்லா மசிய வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விட போகிறோம். பட்டாணி வெந்ததும் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. இதோட 1 ஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். இது காஞ்ச வெந்தயக்கீரை. இப்போ ஒரு கை அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்தலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை போடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஸோ இதோ நம்மளோட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் கூட்டு மாதிரி கூட சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.